வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு மார்ச் 11. உலகத்துல பல நாடுகளுக்கும் மாகாணங்களுக்கும் தனி அடையாளங்கள் இருக்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மாநில கீதம் கிடைச்ச வரலாற்று சிறப்புமிக்க நாள் இன்னைக்குதான். சரியா 1970ஆம் ஆண்டு இதே மார்ச் 11ஆம் தேதிதான் நீராறும் கடலுடுத்த பாடல தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ வாழ்த்து பாடலா அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அறிவிச்சாரு. இந்த பாடல் 1891ல பேராசிரியர் பே. சுந்தரனார் எழுதின மனோன்மணியம் நாடகத்துக்காக பாடப்பட்டது. அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே 1913ல இருந்தே கரந்தை தமிழ்ச்சங்கம் இத தங்களோட நிகழ்ச்சிகள்ல பாடிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அரசாங்க விழாக்கள்ல வாதாபி கணபதி மாதிரியான பாடல்கள் பாடுறதுதான் காங்கிரஸ் ஆட்சியில வழக்கமா இருந்துச்சு. எல்லாருக்கும் பொதுவான பாடலா இருக்கணும்னு சமஸ்கிருதத்தையும் மற்ற திராவிட மொழிகளையும் ஒப்பிட்டு சுந்தரனார் எழுதின சில வரிகளை நீக்கிட்டு தான் அரசு இதை ஏத்துக்குச்சு. மூவா, மாபோசி போன்ற பல அறிஞர்கள் இந்த பாடலையே முழுமனதா ஆதரிச்சாங்க. அரசு நிகழ்ச்சிகள்ல கடவுள் வழிபாட்டுக்கு பதிலா தமிழ் வழிபாட்டை முன்னிறுத்தின வரலாற்று நாள் இது. தமிழ வெறும் மொழியா பார்க்காம தெய்வமா வணங்குற அந்த உன்னதமான மரபுக்கு அங்கீகாரம் கிடைச்ச இந்த மார்ச் 11ஐ நாமும் கொண்டாடுவோம்.